ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரே இறைச்சலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இங்கே ஒரே ஹீட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூலாக விட்டுன்னு போட்டிருக்கேன். இது ஹீட்டெல்லாம் எடுத்து வெளில விட்டுரும் இல்லையா, அதனால் போட்டிருக்கேன். முட்டை வேக போட்டிருக்கேன். எப்பொழுதும் எங்கள் வீட்டில் முட்டை வேக போட்டுருவோம். கெஸ்ட்டெல்லாம் போயிட்டாங்க, அதனால் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு முட்டை தான். ஓகே, இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை சுண்டல். கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனால் இந்த குக்கரில் வேக வைக்கணும். இது சின்ன குக்கர். எங்கள் பேத்திக்கு பொங்கல் பண்ணுறதுக்காக வாங்கணும். பேத்திக்கும் பேரனுக்கும் தெனப்பொங்கல், குதிரைவாளி பொங்கல், வரகரிசி பொங்கல் எல்லாம் கொடுப்போம். அதுக்கு இது கச்சிதமாக இருக்கும். இது இதுதான் சின்ன குக்கர். ஸ்ட்ரெயினர், இது என்னோடய ஃபேவரிட் ஸ்ட்ரெயினர். எங்கள் மருமகளோட தங்கச்சி ஒருத்தங்க வேலூரில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெயினர் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், எடுத்துக்கிட்டோன்னு சொல்லலாம். இது அது ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு. இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறோம். இதில் வேக போட்ட தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி போடாமல் நான் வேக வச்ச தண்ணி கீழே ஊற்ற மாட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஃபேவரிட் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணி வெயிட் போட்டுருவோம். கேஸ் இது இண்டக்ஷன்லேயே போட்டுறேன். ஏன்னா கேஸ் இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது இல்லையா, அதனால் நான் இண்டக்ஷன்லேயே போட்டேன். முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. நீ வியாழக்கிழமை சில பேர் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை வாங்குறதாங்க. இது வந்து வெந்துருச்சா வேவலையான்னு தெரில. ரொம்ப நாளையும் இது பாட்டுக்கு போட்டோம்னா முட்டை நல்லா இருக்காது. எப்படி சுற்றுது, பச்சை முட்டையை சுற்றி பாருங்களேன், அது மாதிரி சுற்றாது. இது மாதிரி வெந்துட்டால் தான் சுற்றும். இப்போ ரெண்டாவது உரிக்கிறோம் பாருங்கள். இதே நான் கையில் வச்சுருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்ட் எடுத்து போட நேரம் இல்லை. இப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு லைட்டாக இப்படி ஒரு உருட்டிட்டிங்கன்னா முட்டை ஒடுப்பே தெரியுது பாருங்க. தெரியுதா, அப்படியே வந்துடும். ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 விசில் விட்ருக்கேன். எடுத்துட வேண்டியது தான். ஆஸ் யூஷுவல் சுண்டல் தாளிக்கிறாப்புல தாளிச்சுக்கோங்க. ஓகே, எப்படின்னா நான் இப்போ டைம் ஆகிட்டு இந்த முட்டையெல்லாம் உரிச்சி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயத்தை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்ஸாக முடியணும்னு பார்த்தேன், முடியல. உங்களுக்கு வந்து வானொலி போட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு, லைட்டாக உளுத்தம் பருப்பு போட்டு பெருங்காய பொடி போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை கொட்டிங்க. வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக, பயிறு சுண்டலுக்கெல்லாம் சின்னதாக வைப்போம். இதுக்கு கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். ஏன்னா சுண்டல் கொண்டக்கடலை கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. வச்சுட்டு இஞ்சி சீவி போட்டுங்க. போட்டுட்டு மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வர மிளகாய் கிள்ளி போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப கருக வதக்காமல் வெங்காய பதத்துக்கு வதக்கி, வெங்காயம் வெந்திருக்கணும் அது மாதிரி வதக்கி அந்த கொண்டக்கடலையை தூக்கி கொட்டிக்கலாம். கொண்டக்கடலை ஏற்கனவே உப்பு இருக்குது, அந்த தண்ணியை சுண்டி தான் இருக்கும். தண்ணி ரொம்ப இல்லை, இருக்கிற தண்ணியோடு ஊற்றிட்டிங்கன்னா அந்த வெங்காயங்க இதெல்லாம் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். தண்ணியில் தான் சத்து நிறையா இருக்கும். நம்ம என்ன செய்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுறாங்க. அதுமாதிரி செய்யாதீங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய கொடுங்க, நம்மளும் சாப்பிட்லாம். பெருங்காயம் சேர்த்துக்குங்க, கேஸ் ட்ரபிள் வராது. இது அதிகமான புரோட்டீன் இருக்குது இதில் இருக்க புரதச்சத்து எதுலேயுமே இல்லை. ஓகே, டன். ஷார்ட்ஸாக முடிப்புன்னு பார்த்தா முடியல கைஸ்.